Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 788 பார்ட் 2. போன பாட்டுல பெட்ரோவை பத்தி விசாரிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு கப்பல் கண்ணா பின்னான்னு அதிர ஆரம்பிச்சிருச்சுல. ஒரு செகண்ட் ப்ரூக்கு பச்சை பச்சையா திட்டுவாங்கன்னா, ஆனா அந்த அதிர்வுக்கு காரணம் கடலுக்கு கீழே இருக்க ஏதோ ஒண்ணு. அது கப்பலை வந்து கண்ணா பின்னான்னு இடிச்சுக்கிட்டு போறதுனால கப்பல் இந்த பக்கம் அந்த பக்கம் சாஞ்சி கேரட் எல்லாம் தண்ணியில வந்து செத்துருப்பான். ஜஸ்ட் மிஸ். என்ன கன்றாவிதுன்னு ஒண்ணுமே தெரியல. ஆனா பாம்பு மாதிரி நீளமா இருக்குது. என்னவா இருக்குன்னு அப்படியே சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்கும் போதுதான் பயங்கரமா வெளியில வந்து நிக்கும். பாத்தீங்களா இன்னமா இருக்குதுன்னு. இதுதான் ஜெயண்ட் சி சென்டிபிடே. அதுங்க இந்த ஏரியால ஏகப்பட்ட சுத்திட்டு இருக்குது. இதுங்க மனுஷன், கப்பல், சைக்கிள், ஸ்கூட்டர், பைக்குன்னு எஸ்யூவி கார் கிடைச்சா கூட விடாது, எல்லாத்தையும் திங்கும். ஏன் லக்ஸுரி காரையும் கொடுத்து பாருங்களேன், நல்லா திங்கும். இதெல்லாம் தெரிஞ்ச மூதேவி முன்னாடியே சொல்ல வேண்டியதானே. வந்து சிக்னதுக்கு அப்புறம் சொன்னா எல்லாம் பயப்பட மாட்டாங்க. சொல்ல போனா உசுரே பாதி நின்னு போச்சு. இப்போ இந்த டைம்ல களத்துல இறங்கி வேலை பார்க்க வேண்டியது யாரு? நம்ம லூஃபி தான். அதனால சட்டு புட்டு அவனை வேலையை பார்க்க சொன்னா லூஃபி மட்டும் இல்லாம ப்ரூக்கு, கேரட், பெட்ரோன்னு எல்லாருமே அட்டாக் பண்ண ரெடியா நிப்பாங்க. அது வேற நம்மளுல ஒரே கவி சோழிய முடியணும்னு பாஞ்சு வரும். கம் கம்னு சொல்லி கண்டமேனிக்கு வயிற்றுலயே 4 பஞ்ச இறக்குவான். சில்லு சில்லா நொறுங்கி அப்படியே ஸ்பாட்லயே செத்து போயிரும். சோழி முடிஞ்சு. ப்ரூக்கெல்லாம் பார்த்துட்டு அவ்வளவுதானா, நிறைய எதிர்பார்த்தேன்பா. உடனே நம்பி பச்சை பச்சையா திட்டுவா. நாசமா போனவனே, உன் நாக்கில நாயை விட்டு நக்க விட. அவன் இங்க பீதியில இருக்கான். உனக்கு அவ்வளவுதானா, பிச்சு புடுவேன் பிச்சேன்பா. கேரட்டுமே நானும் சண்டை போடணும்னு எதிர்பார்த்தேன்பா. ஆனா லூஃபி தான் சோழிய முடிச்சிட்டானே. சரி கிளம்பலான்னு பார்த்தா மறுபடியும் அந்த இடம் பயங்கரமா அதிருது. இப்ப என்ன பஞ்சாயத்துன்னு பார்த்தா அதை விட பெருசா ஜெய்ஜாண்டிக்கா ஒண்ணு வந்து நிக்கும். இது ப்ளூ கலர்ல இருக்கும். முன்னாடி வந்ததாச்சும் பரவாயில்ல, இது அதை விட 3 மடங்கு பெருசா இருக்குது. லூஃபி எல்லாம் ஆணு வாயை பழந்துக்கிட்டு பாப்பான். அதுவும் ஆணு வாயை பழந்துக்கிட்டு வரும். இவ்வளவு நேரம் அவ்வளவுதானான்னு சொல்லிட்டு இருந்த நம்ம ப்ரூக்கே அங்க பயந்து நடிக்கிட்டு இருப்பான். ஆனா கேரட் நம்ம லூஃபி மாதிரி போல நியூ வேர்ல்டு ரொம்ப நல்லா இருக்குதுன்னு அதை பார்த்து என்ஜாய் பண்ணுவான். எப்படி இது கூட 3 பேரும் சேர்ந்து சண்டை போட்டாதான் முடியுங்கிற மாதிரி முடிவே பண்ணிட்டாங்க. ஆனா லூஃபி கம் கம் கேட்லிங்னு சொல்லி ஒரு ஜம்ப போட்டு போய் அதோட மண்டையிலேயே சும்மா கும்மாங்குத்த இறக்குன்னு நல்லா இறக்குவான். அவ்வளவுதான் சோழி முடிச்சுன்னு பார்த்தா அதுக்கு ஒண்ணுமே ஆகல. என்னன்னா அதோட ஷெல்லு பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்குது. இவனோட பவர்லாம் பத்தல. எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அதோட வயித்துல அட்டாக் பண்ணி அதை மொத்தமா காலி பண்ணிடலான்னு முடிவு பண்ணிடுவாங்க. அதுக்காக ரெடியா வேற நின்றுட்டு இருப்பாங்க. உடனே லூஃபி செகண்ட் கியர் எடுத்து ஹாட் ஷெல்லு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படி எப்படின்னு சொன்னானே, அதே மண்டையில ஓங்கி ஒரு மிதி வைப்பான். அவ்வளவுதான், அப்படியே சில்லு சில்லா உடஞ்ச கீழே விழும். அப்படின்னா லூஃபி இந்த டைமும் மாஸ்க் காட்டிட்டான். என்ன சாப்பரும் நமியும் பயந்தே செத்துருவாங்க போல. மறுபடியும் ஏதாச்சும் வந்தா மறுபடியும் பயப்படத்தான் செய்வாங்க. கேரட் இங்க கடுப்பாயிருவா. ஏன்னா பெட்ரோ எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அதோட வயித்துல அட்டாக் பண்ணலாம்னு சொன்னான். அதுக்குள்ள நம்ம பையன் காலி பண்ணிட்டா இவங்களுக்கு அட்டாக் பண்ண சான்ஸே கிடையிலையே. ஆனா லூஃபிக்கு அதை பத்தி கவலை இல்ல. அதை சமைக்க முடியுமாங்கிற மாதிரி கேட்பான். ஆனா அது சாப்பிட்ற ஐட்டம் கிடையாது. அந்த கன்றாவியை பார்த்தா எவனுக்காச்சும் சாப்பிட தோணுமா, அதை போய் சாப்பிட கேட்கறான் பாருங்க. அதே நேரம் அங்க கட் பண்ணி ஹோல் கேக் ஐலாண்ட காட்டுறாங்க. அங்க டம்மு டம்மு டம்முன்னு பிக்மம் பெரிய கலவரம் பண்ணிட்டு இருக்கான். எல்லாம் பிக்மம் ஸ்டாப் பண்றதுக்காக படாத பாட்டு போடுவாங்க. என்னடானா இப்ப அவளுக்கு குரோக்கம் புஷிங்கிற ஒரு டிஷ் ஒன்று வேணும். அதுக்காக தான் இப்ப வெறிகுண்டு போயிட்டு இருக்கா. எனக்கு அது வேணும், எனக்கு அது வேணும்னு. அந்த கேமரால பார்த்தவனுங்க எல்லாம் பதறுவானுங்க. ஐயோ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்களே, இப்ப என்ன பண்றதுன்னு. இப்ப அவளுக்கு தேவை இந்த குரோக்கம் புஷிங்கிற ஒரு டிஷ். அது வேற ஒண்ணும் இல்ல, ஒரு டெசர்ட். க்ரீம் பப்ஸால கம்ப்ளீட்டா அடுக்கடுக்கா ரெடி பண்ணி அதுல ஏகப்பட்ட ஃபிளேவர்ஸ் சேர்த்து இருப்பாங்க. இப்ப அதை தான் கேட்டுக்கிட்டு இருக்கா. அதை ரெடி பண்றது ஒண்ணு அவ்வளவு ஈஸியான கதை இல்ல. என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது தான் இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணுவாங்க. என்னன்னா இங்க இருக்க ஹோட்டல்ல ஒரு க்ரீம் பப்ஸ் டூரிஸ்ட் குரூப்புங்க வந்து தங்கி இருக்காங்க. அவங்கள சாப்பிட கொடுத்துடலான்னு ஒரு ஐடியா. ஆனா அவங்க ஆல்ரெடி வெக்கேட் பண்ணி போயிட்டாங்க. அதனால என்ன பண்ணுன்னு தெரியாம செஃப் கிட்ட செய்ய முடியுமான்னு சொல்லி கேட்டா அவன் இவங்க கிட்ட ஆல்மண்ட் கேட்பான். சோ இப்ப அங்கேயுமே ரெடி பண்ற மாதிரி தெரியல. அவ வேற பயங்கரமா வெறியாகி கண்ணெல்லாம் செவந்து போய் எனக்கு அது வேணும் வேணும்னு சொல்லி வழியில இவ்வளவு நேரமா ஜாலியா ஆட்டம் போட்டு என்ஜாய் பண்ணாலே பூவு மரம் எல்லாமே அவ எல்லாத்தையுமே மிதிச்சு நசுக்கி தள்ளிட்டு போவா. இப்ப பிரச்சனை என்னன்னா அவ போறது எங்க தெரியுமா, அவளோட கோட்டை தான். இதே நிலைமையில போனான்னா மொத்தமா எல்லா இடத்தையும் அழிச்சிருவா. எப்படியாச்சும் ஸ்டாப் பண்ணணும்னு ட்ரை பண்ணுவானுங்க. ஆனா முடியல. அவ போற வழியில இருக்க பில்டிங்ஸ் எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இது நல்லா இல்ல எனக்கு குரோக்கம் புஷ் தான் வேணும் அப்படின்னு எல்லாத்தையுமே தூக்கி போட்டு உடச்சுக்கிட்டு அவ பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கா. இந்த மாதிரிலாம் நீங்க ஏதாச்சும் பொருளுக்கு பயங்கரமா அடம் பிடிச்சிருக்கீங்களா? அப்படி அடம் பிடிச்சு வாங்கின பொருள் என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படி வாங்கலைன்னாலும் கண்டிப்பா இதை என்னைக்காச்சும் வாங்கிருவேன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கலாம் என்னென்ன விஷயம்லாம் நீங்க ஃபேவரட்டா வச்சிருக்கீங்கன்னு. சரி இப்ப பஞ்சாயத்து என்னன்னா, நம்ம பிக் மெம்பர் ஸ்டாப் பண்றதுக்கு அவ கேட்கிற ஐட்டத்தை கொடுத்தாதான் நிறுத்த முடியும். இல்லன்னா அவளோட டெரிட்டோரியவே மொத்தமா அழிச்சாலும் அழிச்சு விடுவா. அப்படியே நடந்து போய் கடல்ல குதிச்சிட்டானா ஏக்கர் கணக்குல குழி தோண்டி புதைக்கணுங்கிற அவசியம் இல்ல. அந்த மக்கள் எல்லாத்துக்கும் ஒரு காட்டுப்பண்ணி செத்த நிம்மதி இருக்கும். இப்ப அவ பண்ற அட்டூழியத்தால பாவங்க இருக்க மக்கள் எல்லாம் பாருங்க எப்படி ஓடுறாங்கன்னு. ஐயோ பாவம், எல்லா இடமும் அப்படியே கொழுந்து விட்டு தகன்னு எரியுது. எப்படியோ போச்சுன்னா அவ கேபிட்டல் மொத்தத்தையும் அழிச்சிருவா.
அழிச்சிருவா இல்ல தின்னே தீத்துருவா. இத பார்த்து அவளோட 16வது பையன் மஸ்காட்டோங்கிற ஒரு மாவுவாயன் அவளை தடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டான். ஆனா முடியுமான்னு தான் தெரியல. ஏன்னா வெறி முத்திக்கிட்டே போகுது. இது எல்லாத்தையுமே இந்த லூசு பள்ளிக ஏதோ படம் பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருப்பானுங்க. ஆக்சுவலா அவங்களுக்குமே பயம்தான். இப்படி எல்லாம் ஆச்சுன்னா கண்டிப்பா எல்லா இடத்தையும் அழிச்சிருவாளேன்னு. இப்ப அதை பண்ணி கொடுத்தாதான் ஸ்டாப் பண்ண முடியும். செஃப்ங்கெல்லாம் என்ன கிண்டிட்டு இருக்காங்கன்னு கேட்டா அவங்க ஆல்ரெடி அங்க ஃபுல்லா வேலை பார்த்துட்டு இருக்கானுங்க. இப்போதைக்கு இவங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு வேலை வெயிட் பண்றது மட்டும்தான். இப்போ பிக் மம் வந்து கொலை பசியில இருக்கா. அதை ரெடி பண்ணி கொடுத்து ஃபர்ஸ்ட் பைட் மட்டும் பண்ணிட்டானா அவளை அப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம். அது வரைக்கும் வேற வழி இல்ல. அங்க இருக்க எல்லாத்தையும் காப்பாத்தினாதான் உண்டு. ஆனா தப்பிப்பாயிலான்னு தெரியல. அவ வர்ற வேகத்துக்கு ஏறி மிதிச்சான்னு வைங்க, முதுகெலும்பு முன்னாடி ஷிஃப்ட் ஆயிரும். அந்த டைம் அவளோட தொப்பியே அவளை பார்த்து பயப்படுதுன்னா பாத்துக்கங்களேன். சூரியனும் மேகமும் பார்த்துட்டு இவளை இப்படியே விட்டோம்னா அவளோட கேஸ்ட்ல அவளே காலி பண்ணிடுவாளே. அதுக்கப்புறம் ஏன்டா என் கோட்டையை இப்படி பண்ணீங்கன்னு நம்மளதான்டா போட்டு உதப்பா. என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு புலம்பி தள்ளுவானுங்க. அங்க இருந்த வீடு எல்லாத்தையுமே கண்ணா பின்னான்னு உடைச்சு தள்ளிட்டு இப்ப அவ கோட்டையிட்ட வந்துட்டா. மக்கள் எல்லாத்துக்கும் ஒரே பீதி. ஏன்னா அங்க உடஞ்சு விழுகிற துண்டு எல்லாமே இவங்க தலையில தான் விழுது. கடைசியில அப்படியே கொலவெறியோட லுக்கு விட்டுட்டு எங்க என்னோட கிராக் கம்போஷ் ஏக்கு வேணும்னு சொல்லி தொண்டையிலேயே கத்துவா. இப்படியே கத்திக்கிட்டு எல்லா இடத்தையும் அடிச்சு உடச்சிட்டான்னா எனிமீஸ் வந்து காலி பண்ணணும்னு அவசியம் இல்ல. என்ன நான் சொல்றது, அவளே டீ பார்ட்டியை கேன்சல் பண்ணிடுவா. நம்ம செஞ்சியும் கல்யாணத்தை கேன்சல் பண்ணிட்டு கிளம்பிடுவான். சரி எல்லாம் அவ வாயில தான் இருக்குது. சரி இதுக்கப்புறம் அவ கேட்ட டிஷ் அவளுக்கு கிடைச்சதா இல்லையான்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா. Yeah!